ஓல்டு 10th புக்கில் இருக்கிற சில உவமை தொடர்கள் அதை தான் பார்க்க போகிறோம். அதோட பொருள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் கிறுக்கி வச்சுருப்பாங்க. ஓகே. அனலிடைப்பட்ட புழுவை போல அப்படின்னா துன்பம் அல்லது துடித்தல். ஓகேவா? ஸோ ரெண்டுமே வரும். கடலில் கரைத்த பெருங்காயம் போல அப்படின்னா பயனற்ற தன்மை. ஓகே. ஸோ இலவு காத்த கிளி போல அப்படிங்கிறது ஏமாற்றம். காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல அப்படின்னா ஆறா துயரம். அடியற்ற மரம் போல அப்படிங்கிறது நிலையற்று வீழ்தல். மடை திறந்த வெள்ளம் போல அப்படிங்கிறது வேகம். ஸோ நம்ம திறந்தா ஸ்பீடாக போகும்ல, அதுதான். கல்மேல் எழுத்து போல நிலைத்து நிற்றல். அத்தி பூத்தார் போலனா அரிய செயல். மழை காணா பயிர் போல அப்படிங்கிறது ஏமாற்றம், வாட்டம் இல்லை வருத்தம், எது வேணால் சொல்லலாம். மலரும் மனமும் போல அப்படிங்கிறது நெருக்கம் சொல்லலாம், நட்பு சொல்லலாம். ஓகேவா? வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படிங்கிறது நம்பிக்கை துரோகம் இல்லைனா கடமை தவறுதல். கடமை தவறுதல் தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் நிறைய டைம் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. கீரியும் பாம்பும் போல அப்படிங்கிறது பகை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது தெளிவு. கிணற்று தவளை போல அப்படிங்கிறது அறியாமை. இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நிலவும் வானும் போல அப்படின்னா ஒற்றுமை. ஸோ இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது அதுவே அங்கே அவங்களே அதுக்கான பொருளும் கொடுத்துருக்காங்க. 1000 காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலத்திற்குரியது. எடுப்பார் கைப்பிள்ளை தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். ஸோ இது கேட்டிருக்காங்க. ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாது பட்டறிவில்லாத படிப்பறிவு. அவளை நினைத்து உரலை இடித்தல் அப்படின்னா எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. முதலை கண்ணீர் அப்படிங்கிறது பொய் அழுகை. அவசர குடுக்கை அப்படின்னா எண்ணி துணியாதார். ஓகேவா? எண்ணி துணியாதார். ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று. கம்பி நீட்டல் சொல்லி கொள்ளாமல் செல்லல். தாளம் போடுதல் அப்படிங்கிறது எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளல். காணல் நீர் அப்படின்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராதது. பஞ்சாய் பறத்தல் அப்படிங்கிறது அலைந்து திரிதல். குட்டி சுவர் பயனின்றி இருத்தல். ஸோ இது ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. குட்டி சுவர் அப்படின்னா பயனின்றி இருத்தல். கொட்டி அழத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதல். ஓகேவா? ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயிறு திரித்தல், அதே மாதிரி சீட்டு கிழிந்து விட்டது. ஸோ இது ரெண்டுக்கும் ஏற்ற பொருள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். கயிறு திரித்தல், சீட்டு கிழிந்து விட்டது. ஸோ ஏதாவது ரிவைஸ் பண்ணுற மாதிரி டாபிக் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அந்த டாபிக் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா நான் ஷார்ட்ஸாக கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழ் மட்டும் இல்லை, வேறு என்ன சப்ஜெக்ட் வேணும்னாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. கேட்ட கொஸ்டினுக்கு மறக்காமல் ஆன்சர் சொல்லிடுங்க.